மேடம், உங்க கம்பெனில நான் 10 வருஷமா வேலை செய்யறேன். இந்த 10 வருஷத்துல என் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா மேடம்? எந்த காரணமும் சொல்லாம இன்னைக்கு மது மேடம் என்ன வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க மேடம். வாட்டர் டேங்கையும் ஒரு நாள் இப்படித்தான் டிஸ்மிஸ் பண்ண போறேன். அப்ப என் காலை பிடிச்சது கதற போகுது. நீங்க ருத்ரையாவை கதற விட போறீங்க. நம்பிட்டேன். பார்த்து மாமா, உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட போறாங்க. டேய் மாமா நிரந்தர உறுப்பினரா, யாராலையும் என்ன டிஸ்மிஸ் பண்ண முடியாது தெரியும்ல. அப்ப டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. பயப்புள்ள எப்படி யோசிக்குது. என்ன மது, 10 வருஷமா நம்ம கம்பெனில விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கிற சிவகுமார எந்த காரணமும் சொல்லாம எதுக்கு டிஸ்மிஸ் பண்ண? புதுசா அதிகாரம் கிடைச்சா இப்படிதாமா? தலைக்கால் புரியாது. அதிகார திமிர்ல சின்சியரா வேலை செய்யறவங்களை தூக்கிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா யாருமா சமாளிக்கிறது? எந்த தப்பும் பண்ணாம என்ன ஏன் டிஸ்மிஸ் பண்ணீங்க மேடம்? காரணம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருந்தா அப்பவே தெரிச்சு ஓடி இருப்பேன். அதனாலதான் சொல்லல. நீ இந்த வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட நியாயம் கேட்கணும் தான் காரணம் சொல்லாம டிஸ்மிஸ் பண்ண. ஆண்டி, உங்க 10 வருஷ விசுவாசி என்ன பண்ணாருன்னு தெரியுமா? டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட திட்டம் போட்டு வர்க்கர்ஸ் கிட்ட மாத்தி கொடுத்திருக்காரு.
அதை கண்டுபிடிச்சு சொன்ன ஜூனியர் இன்ஜினியரை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. உங்க கம்பெனியோட 10 வருஷம் விசுவாசி மிஸ்டர் சிவகுமார். ப்ளூ பிரிண்ட மாத்தி கொடுத்து மொத்த ப்ராஜெக்டையும் குழி தோண்டி புதைக்க நினைச்ச இவரை நான் டிஸ்மிஸ் பண்ணது தப்பா ஆண்டி? தப்புதான் மது. மேடம், இவன் அந்த இடத்திலேயே கொன்னு புதைச்சிருக்கணும். துரோகி. உன்னை போய் பெருசா நம்பிட்டனே. நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த சித்ரா தேவிய தைரியமா ஏமாத்தி இருக்கன்னா அந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? ருத்ரையா, ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், மேடம் மேடம் சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், மேடம் சார், மேடம் 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 உங்க காலில் விடுற மேடம், மேடம் அடிக்க வேண்டாம் சொல்லுங்க மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் மேடம் வேணாம் மேடம், அவர்னா மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் மது மேடம், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் மேடம் நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம், தப்பு பண்ணது மன்னிச்சிருங்க மேடம். மது மேடம் வந்ததும் கம்பெனியோட கணக்கு வழக்கு விஷயங்கள்ல தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். மேடம் ஒவ்வொரு டீக்கும் கணக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால என் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியல. அதுக்காக மது மேடத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி இந்த ப்ராஜெக்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ண மேடம். அப்பாடா, நல்ல வேலை நம்மள காட்டி கொடுக்காம அவனே சரண்டர் ஆயிட்டான். நல்ல புள்ள. இத்தனை நாள் எங்களை ஏமாத்தி கமிஷன் அடிச்சிட்டு இருந்தத மது கிட்ட பண்ண முடியல. அதன காரணம் ஆமா மேடம். ருத்ரையா, மேடம் மேடம் மன்னிச்சிருங்க மேடம், மேடம் புள்ள குட்டிக்கார மேடம், மேடம் மன்னிச்சிருங்க. ருத்ரையா, இவனை எங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணுங்க. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் மது கிட்ட இருந்து கத்துக்கும். விஸ்வாசிக்கும் துரோகிக்கும் வித்தியாசம் தெரியாம முட்டாள் மாதிரி கம்பெனியை நடத்திட்டு இருந்திருக்க இத்தனை நாளா.
வா துர்கா. ஏண்டா நீ ஏண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? நீ ஏதாவது கம்பெனிக்கு துரோகம் பண்ணிருக்கியா? கம்பெனிக்கு துரோகம் பண்ண சிவகுமாருக்கே இந்த அடினா தன்னுடைய மகளுக்கு துரோகம் பண்ணிட்டு வேலைக்காரிய சைட் அடிக்கிற உங்களை எப்படி அடிக்க போறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் மாமா. ஐயோ மாமா. கொலவெறி காட்சியா இருக்கடா. என்ன பண்ற பாரு. எல்லாரும் என் கூட இருந்துகிட்டே எனக்கு குழி பறிக்க. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காது. எத்தனை எட்டு போட்டாலும் சரி உன்னை இன்னைக்கு நான் விட மாட்டேன். அப்புறமா என்னடா நீ என்னமோ வெடல புள்ள மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. இங்க பாருடா பாலாஜி. அம்மா இன்னும் 1 hourல நம்ம அசோசியேஷன்ல இருக்கணுமா? கிளம்புங்க. ருத்ரையா, நீங்க எங்க வரீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணுக்கும் மனைவிக்கும் நினைவு நாள் தானே? நீங்க திதி கொடுக்க போகலையா? நானும் 20 வருஷமா திதி கொடுக்கறேம்மா. இன்னும் ஒரு தடவை கூட திருப்தியா கொடுக்க முடியலம்மா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த வருஷம் திதி கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நோனோ, தடங்கள் வரும். வந்தாலும் நீங்க திதி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு ருத்ரையா. நீங்க போங்க. சரிங்கம்மா. ஏய், எங்க போற? மதுமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அதான் போறேன். மது கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ ருத்ரையா கூட போய் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரிங்க ருத்ரையா, நான் கிளம்புறேன். நல்லபடியா போய் முடிச்சிட்டு வாங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கம்மா. அத கூட என்னங்க சார், நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே. என்னம்மா? அண்ணே, நான் ருத்ரையா கூட எங்க போறேன்? அதுவா, ருத்ரையா மனைவிக்கும் மகளுக்கும் இன்னைக்கு நினைவு நாள். அவர் திதி கொடுக்க போறாரு. உதவிக்கு நீ போற. பாவம், அவரும் 20 வருஷமா திதி கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த வருஷமாவது தடங்கள் இல்லாம பண்ணிட்டு வரணுமா? நீ உசாரா பாத்துக்கோ. உன்னால ஏதாவது தடங்கள் வந்துச்சு, சித்ரா மேடம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. பாத்துக்கோ. நான் ஏன் தடங்களா இருக்க போறேன்? பாவம், அவருக்கு மனைவி பொண்ணு இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். நான் அவரை சாமியாருன்னு நினைச்சேன். சரி, பேசிட்டு இருக்கமா, போய் வேலை பாரு. கணபதி கங்கபாமஹே கவிங்கபீனாம் புவத்வஸ்தபம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்வந்தம் ஊர்தி தே தசாதனம் மகாகணபதயே நமஹ. மகாகணபதி பூஜையாமி. மகாகணபதயே நமஹ. வலது கையை காட்டுங்க. வலது கை மோதிரவர். பவித்ரம் ரத்வாம் பவித்ராந்தாரயாமஹ. மகாகணபதே நமஹ. அக்ஷதம் கிரத்வாம் சுக்லாம் வரதரம் விஷ்ணம் கதிவரணம் கதுபுஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தே. ஓம் பூர் பிராணாயம்யாம் மமோபார்த்த சமஸ்த துரித தேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தேகம். முதல்ல உங்க மனைவிக்கு பிண்டத்தை கொடுங்க.
ஐயா அம்மா போட்டோ உங்க மனைவியை நினைச்சுட்டு இந்த பூவை பிண்டத்து மேல போடுங்க. பூஜையாமி ஆகரம் சமர்ப்பயாமி புஷ்பபூஜையாமி அதிதேவதா. மனமுருக நல்லா வேண்டிக்கோங்க. दर्शयामः दीपं दर्शयामः सर्वस्यापि सर्वसिद्धि सर्वविघ्नपुनदि सर्वमुज्जयति महादीपं दर्शयामः सर्वदीपं कर्पूरज्योतिः सर्वस्यापि सर्वसिद्धि सर्वविघ्नपुनदि அடுத்து உங்க மகளுக்கு பிண்டத்தை வைங்க. सहिताय देवताभ्यो नमः पूजयामि समर्पयामि परम समर्पयामि कृष्ण कृष्ण कृष्णार्पणमस्तु. மனமுருக வேண்டிக்கோங்க. எனக்குன்னு இருந்த ரத்த சொந்தம் நீயே இல்லைன்னு போது நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? இந்த பிறவிக்கான கடமை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சிட்டு இந்த அப்பாவும் உன் கூடவே வந்துடுவேப்பா. சாமி, என்ன இது அபசகுணமா இருக்கு? திதி கொடுக்கும் போது அபசகுணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்படி திதி கொடுக்கும் போது உங்க சந்ததியை வாழ வைக்க உங்களோட முன்னோர்கள் உங்களை தேடி வராங்க. உங்களுக்கு சாபம் கொடுக்க தேடி வரல. உங்க பிரச்சனையை தீர்த்து உங்க குடும்பமும் தழைத்து இன்னும் பல தலைமுறைகள் வாழணும்னு வாழ்த்த வருவாங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு வேண்டிக்கிட்டதுல ஏதோ தப்பு இருக்குன்னு படுது. அதனாலதான் உங்க மகளோட பிண்டத்தை கலைச்சிருச்சு. எனக்குன்னு ரத்த சம்பந்தம் யாரும் இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? சீக்கிரம் உன் கூட வந்து சேர்ந்துடுவேன்னு சொல்லி வேண்டுற சாமி. அப்போ உங்க ரத்த சம்பந்தப்பட்ட உங்க மக இந்த உலகத்துல இன்னும் உயிரோட இருக்கான்னு அர்த்தம்.